அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நாட்டில் இன்னைக்கு சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல். தினம் செய்தித்தாள பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, 5 வயது குழந்தை பாலியல் குடும்பங்கள். 5 வயது. அப்பா, அந்த மிருகம் என்ன பண்ணலாம்? அந்த மிருகத்தை சொல்றாங்க கொண்டு விடணும். அவ்வளோ 8 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல், 7 பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணை கற்பழிக்கிறது. இது நான் நினைச்சேன் இது பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் இல்ல, நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை நடக்க விட்டணுமா? விட்ட முடியுமா? அவங்கள இந்த பயம் இல்லை, அவங்களுக்கு இந்த பயம் இல்லை. நம்ம நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவோம், வெட்டிடணும். எவன் செய்யறானா வெட்டி அவன் வாழ்க்கையில் நினைக்க மாட்டான். அதுக்கப்புறம் எவனா பண்ணுவானா, ஐயோ இவங்க வெட்டிட்டு வாங்கடா, அந்த பயம் வரணும். இல்ல இப்ப பயம் இல்ல. எல்லா சமுதாயம் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே, அவங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதானே அந்த சமுதாயங்களை முன்னிலைப்படுத்த முடியும், முன்னேற்ற முடியும். இதுதான் அடிப்படை இது. ஆனா இது தெரிஞ்சுக்க விரும்பாத ஸ்டாலின் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, மத்திய அரசு தான் எடுக்கணும், கணக்கெடுப்பு நடத்தணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களை நாங்க சென்சஸ் கேட்கல, காஸ்ட் சென்சஸ் கேட்கல, காஸ்ட் சர்வே கேட்கல. சர்வே சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கு. சென்சஸ் என்பது அது மத்திய அரசு எடுக்க வேண்டியது, சர்வே என்பது மாநில அரசு எடுக்கலாம். மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. ஏதான் தெலுங்கானா அரசு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் முடிவு பண்ணாங்க. 1.5 மாதத்துல தெலுங்கானா முழுவதும் சர்வே எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுத்து முடிச்சுட்டு இன்னைக்கு அங்க 63 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்திருக்கிறாங்க. ஒருத்தர் அதிகாரம் இருந்தும் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோழைகள். அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, நான் இதை செய்வேன்னு சொல்றவங்க யாரு? வீரர்கள். ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில? நீங்களே முடிவு பண்ணு. அதிகாரம் இருந்தும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க ஏமாத்துறவங்க யாரு? கோழைகள். அதிகாரம் எனக்கு இல்லைன்னா கூட எனக்கு இருக்கு, நான் செய்வேயா, பாத்துக்கலாம் யாருன்னு சொல்றாங்க வீரர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.